கர்த்தரே தெய்வம், அவரே நம் நம்பிக்கை. Glory to God. இன்று உங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 30:5. அதை நான் வாசிக்கிறேன். அவரது கோபம் ஒரு நிமிடம், தயவோ நீடிய வாழ்வு. பிரியமானவர்களே, வாழ்க்கை என்பது தேவனுடைய ஈவு. அந்த வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது அவர்தான். அவருடைய தயவு தான் நம்முடைய வாழ்க்கையை சரியான வழியிலே நடத்தி கொண்டிருக்கிறது. வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது உள்ளான ஒரு வாழ்க்கை, புறம்பான ஒரு வாழ்க்கை. உள்ளான வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அது ஆத்துமாவை சார்ந்தது. புறம்பான வாழ்க்கை என்று சொல்வது நம்முடைய சரீரம், நம்முடைய மனது, நம்முடைய இருதயம், இவைகள் யாவும் நம்முடைய கண்கள் காண்கிற ஒரு வாழ்க்கை, அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது தேவன்தான். இந்த வாழ்க்கையிலே அந்த சங்கீதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவருடைய தயவு நீடிய வாழ்க்கை, நீடிய வாழ்வு. தயவு என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்திலே ஃபேவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஃபேவர் நமக்கு வேண்டும் எல்லா காரியங்களிலும். முதலாவதாக நம்முடைய ஆத்துமா வாழ வேண்டும். ஆத்துமா வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆத்துமாவிலே சந்தோஷம் இருக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும், மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சியோடு கூடிய வாழ்க்கை வர ஆத்துமா சந்தோஷப்பட வேண்டும் என்றால் வாழ்க்கையில் ஒரு ஜெயம் இருக்க வேண்டும். நம்முடைய கையின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்பட்டால்தான் நம்முடைய ஆத்துமாவிலே சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். ஜெயம் வரும் பொழுதுதான் சந்தோஷம் வரும். தோல்வி வரும் பொழுது துக்கம் வரும். தேவனை விட்டு பிரிந்து போகும் பொழுது துக்கம் வரும். தேவனோடு இசைந்திருக்கும் பொழுது ஆத்மா வாழ்ந்து கொண்டிருக்கும். இருதயத்திலிருந்து துதி வந்து கொண்டே இருக்கும். தேவனை குறித்த துதி பாடும் பொழுதுதான் நம்முடைய ஆத்மா வாழ்ந்திருக்கிறது என்று தெரியும். தேவனை துதிக்க 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 நம்முடைய ஆத்மா அவரோடு இசைந்து இருக்கும். உள்ளான மனுஷன் பலப்படுவான். அவருடைய வார்த்தையினாலே பலப்படுவான். அவருடைய பிரசன்னத்தினாலே பலப்படுவான். அவருடைய வாக்குத்தத்தத்தினாலே பலப்படுவான். அப்பொழுது ஆத்துமா ஒரு சீரான வாழ்க்கை, சீர்பற்ற வாழ்க்கை என் அனுபவத்தை அந்த ஆத்துமா பிரதிபலிக்கும். இரண்டாவதாக புறம்பான வாழ்க்கை. புறம்பான வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த புறம்பான வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதம் 144 12 முதல் 15 வார்த்தைகளை படித்து பார்ப்போமானால் இவ்விதமாக சொல்லுகிறது. புறம்பான வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் பொல்லாங்கனுடைய பட்டயத்திற்கு, அழிவுக்கு நாம் பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு அமைய வேண்டும், வாழ்வு. இரண்டாவதாக நம்முடைய குமாரர் இளம் வயதிலே செழித்து, இளம் பயிர் செழித்தோங்குவது போல அது செழிப்பா இருக்க வேண்டுமா குமாரர்கள். அவருடைய வாழ்க்கையிலே செழிப்பு இருக்க வேண்டும். குமாரத்தில் எப்படி இருக்க வேண்டுமா? அரண்மனையிலே சித்திரம் சீர்த்த மூளைக்கல்லை போல் இருக்க வேண்டுமா? நம்முடைய களஞ்சியங்கள் எல்லாவித கனிகளினாலும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டுமா? நம்முடைய வீடுகளிலே கூக்குரல் இருக்கக்கூடாது, அழுகையின் சத்தம் இருக்கக்கூடாதாம், மகிழ்ச்சி இருக்க வேண்டுமா? சத்துருடைய உட்புகுதல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. மனிதரானாலும் சரி, பிசாசானவனால், சத்ருவானவனால் ஏவப்பட்ட மனிதர்களானாலும் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடக்கூடாது. இவைகள் யாவும் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் தேவன் நம்முடைய தயவினாலே அமைத்து கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. ஆகவேதான் யோவான் 3 யோவான் 2 வசனத்திலே இவ்விதமாய் கூறப்பட்டிருக்கிறது. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
அதிலே ஆங்கிலத்திலே படித்து பார்த்தால் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய காரியங்கள் எல்லாம் சீராய் நடக்க வேண்டும், சீர்பற்று இருக்க வேண்டுமா. நம்முடைய கிரியைகளை, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா காரியங்களும் இன் ஆர்டர், எல்லாம் ஒரு சீர்பற்ற வரிசையிலே அது இருக்க வேண்டுமா. இரண்டாவதாக, உன் சரீரத்திலே நல்ல ஆரோக்கியம் இருக்க வேண்டுமா. மூன்றாவதாக அந்த வசனம் சொல்லுகிறது, நீ உன் ஆத்துமா எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னுக்கு வருகிறதோ, எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ தேவனோடு இசைந்திருக்கிறாயோ, அப்படியே இவைகளெல்லாம் உனக்கு அமைத்து கொடுக்கப்படும். யாரால் அமைத்து கொடுக்கப்படும்? தேவனுடைய தயவினால் அமைத்து கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, வேதாகமத்திலே நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நம்ம சில ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவனுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. அவனுடைய சொந்த ஜனத்தையும் அவனுடைய சொந்த இனத்தையும் விட்டு, தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு வா என்று தேவன் அவனோடு பேசுகிறார். பாருங்கள், தேவனுடைய தயவு ஒருவனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவன் பிரிந்திருக்க வேண்டும். நாம் பிரிந்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பிரித்தெடுத்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எல்லா ஜனங்களும் வாழ்வது போல நம்ம வாழ்வதல்ல, உலகத்தார் வாழ்வது போல நாம் வாழ்வதல்ல. உலகத்தார் அவர்களுக்கு விரும்பின இடத்திற்கு போவார்கள், விரும்பினவர்களோடு பேசுவார்கள், விரும்பினவர்களோடு பழகுவார்கள், அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், பேசுவார்கள், சிரிப்பார்கள், ஆட்டம் போடுவார்கள், பாட்டு பாடுவார்கள், எல்லாம் அவர்களுடைய விருப்பம் போல் செய்வார்கள். ஆனால் தேவனுடைய கண்களிலே தயவு கிடைத்து பிரித்தெடுக்கிற மனுஷன், அவன் சொந்த ஜனத்தையும் சொந்த வீட்டையும் அவன் சொந்த தேசத்தையும் விட்டு பிரிந்து வரும்படி, அதற்காக நாம் உலகத்தை விட்டு பிரிந்து போவதல்ல, உலகத்தில் தான் வாழ வேண்டும். நம்முடைய ஆத்துமா பிரிந்திருக்க வேண்டும், ஆத்துமா மேன்மை பாராட்ட வேண்டும். நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் என்று சொல்கிற ஒரு எண்ணம், ஒரு பிரித்தெடுத்த எண்ணம் நம்முடைய ஆத்துமாவிலே இருக்க வேண்டும். ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமே, நீ உன் ஜனத்தை, இந்த தேசத்தை விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு வா என்று சொல்லி அவனை அழைக்கிறார். அவன் கீழ்ப்படுகிறான். முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் அவசியம். குடும்பத்தில் சரி, சமுதாயத்திலும் சரி, நாம் கீழ்ப்படிதலோடு இருப்பது நல்லது. குடும்பத்திலே பிள்ளைகள் தகப்பனுக்கும் தாயும் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும். அப்பொழுது நாம் கீழ்ப்படிதலோடு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலோடு நாம் இருக்கும் பொழுது, அப்படித்தான் நாம் இருக்கிறோம். அப்படி இருந்தால்தானே ரட்சிப்பு நமக்கு உண்டாயிருக்கும். அப்படி இருந்தால்தானே இந்த வார்த்தைகளை நாம் கேட்க முடியும். ஆகவே அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே தேவனுடைய தயவு நமக்கு அதிகமாய் வரும். ஆபிரகாமுக்கு அந்த தயவு இருந்தது. அவன் தேவன் சொன்ன அழைப்பை கேட்டு அவன் கல்தேயர் தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான் கானான் தேசத்திற்கு. அந்த தேசம் எப்படி இருக்கும் என்று அவனுக்கு தெரியாது, அங்கே யார் இருப்பார்கள் என்று அவனுக்கு தெரியாது. நம்பிக்கையோடு அவன் தன்னுடைய பரிவாரங்களோடு, லோத்தோடு, தன்னுடைய பணியாட்களோடு புறப்பட்டு வருகிறான். புறப்பட்டு வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் இடைப்படுகிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன் நிமித்தம் நான் உன் வம்சத்தை ஆசீர்வதிப்பேன், உனக்குள் ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும், உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்பார்கள், நீ யாரை சபிக்கிறாயோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாயிருப்பார்கள். உன்னை கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தமும் கொடுக்கிறான். அவன் வருகிறான். அது மட்டுமல்ல, எல்லாருடைய கண்களிலும் தேவன் அவனுக்கு தயவு கிடைக்க பண்ணுகிறார். தேவனுடைய கண்களிலே தயவு இருக்கும் பொழுது அது மனிதனுடைய கண்களையும் பிரதிபலிக்கும்படி செய்வார். ஆபிரகாம் புறப்பட்டு வரும் பொழுது தேசத்தில் பஞ்சம், அவன் எகிப்துக்கு போக வேண்டியதாயிற்று. வேதம் சொல்லுகிறது, எகிப்திலே பார்வோனுடைய கண்களிலே அவனுக்கு தயவு கிடைத்ததாம்.
பார்வோனுடைய கண்களிலே தயவு கிடைத்தபடியினால் அவன் ஏராளமான மிருக ஜீவன்களையும் பணியாட்களையும் அவனுக்கு கொடுக்கிறான். பொன்னும் வெள்ளியும் கொடுத்து அவனை அனுப்புகிறான். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் சீமானா இருந்தான் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார் தேவன். அவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்படுகிறார். காரணம் என்ன என்று சொன்னால், தேவனுடைய கண்களிலே அவனுக்கு தயவு கிடைத்தது. ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். பஞ்ச காலத்தில் அவன் விதைவைத்தான். 100 மடங்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆபிரகாமுடைய பெயரை மாற்றி ஆபிராம் என்ற பெயரை மாற்றி ஆபிரகாம் என்று அவர் மாற்றி அமைத்தார். புதிய நாமத்தினால் அழைத்தார். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனானபடியினாலே யாக்கோபை அவர் பெயரை மாற்றி இஸ்ரவேல் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்குள் ஜாதிகள் உண்டானது, ராஜாக்கள் உண்டானார்கள், கோத்திர பிதாக்கள் அவனில் இருந்து புறப்பட்டார்கள். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம் இறந்த பொழுது அவனை அடக்கம் பண்ணும்படி இஸ்மவேலும் ஈசாக்கும் வந்தார்கள். அவன் எல்லா மரியாதையோடும் அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். காரணம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய தயவு அவனோடு இருந்தது. பிரியமானவர்களே, நமக்கும் அந்த தயவு வேண்டும். அவருடைய கோபம் ஒரு நிமிடம், தயவோ நீடிய வாழ்வு. அவருடைய தயவு நமக்கு இருக்கும் பொழுது, நாம் சொன்னது போல 144ஆம் சங்கீதத்தில் சொன்னது போல எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய வீட்டிலே தங்கி இருக்கும். அதைத்தான் நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். உம்முடைய தயவு எனக்கு வேண்டும் அப்பா, உம்முடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்று சொல்வீர்களானால், கர்த்தர் தந்த தயவை நமக்கு அனுப்புவார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகும் பொழுது, எப்படி சவுல் ராஜா எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றிருந்தோம், நம்முடைய வாழ்க்கையிலே அவன் வீழ்ச்சி அடைந்தது எப்படி என்று சொன்னால், கர்த்தருடைய தயவு அவனுக்கு இருந்தபடியினால் தான் இஸ்ரவேலருடைய முதல் ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனால் தேவனுடைய வார்த்தை அவனுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. ஆகவே ராஜாங்கத்தை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். அவனுடைய வாழ்க்கை தோல்வியில் முடிந்தது. அவனுடைய ராஜாங்கம் தாவீது ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது. காரணம் என்னென்றால், தம்முடைய தயவையும் கிருபையும் அவனை விட்டு அகற்றிவிட்டார், அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனிடத்தில் கேட்போம், ஆண்டவரே உம்முடைய தயவு எங்களுக்கு வேண்டும், நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், நாங்கள் என்னுடைய குமாரரும் குமாரத்திலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவருடைய பெயர்கள் அறியப்பட வேண்டும், எங்களுடைய களஞ்சியங்கள் நிரப்பப்பட வேண்டும், எங்களுடைய ஆத்துமா வாழ வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும். அந்த தயவை எங்களுக்கு கட்டளையிடும் என்று கேட்போமானால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவி ஆத்ம சரீரத்தை வாழும்படி செய்வார். ஏனென்றால் அவருடைய தயவுதான் நம்முடைய வாழ்க்கை. அந்த தயவை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே உடைய தயவு எங்களுடைய வீட்டில் இருப்பதாக, என்னுடைய குமாரத்தில் இடத்தில் இருப்பதாக. அந்த சங்கீதம் 144, 12, 15 வரை சொன்ன ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு இருப்பதாக. நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கும்படி கிருபை செய்யும். சத்துருடைய உட்புகுதல் என்னுடைய வீடுகளில் இருக்கக்கூடாது, கூக்குரல் இருக்கக்கூடாது, ஜெயம் இருக்க வேண்டும், சந்தோஷம் இருக்க வேண்டும், மகிழ்ச்சி இருக்க வேண்டும், துதிபாடல் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்கும் பொழுது நம்முடைய வீடை துதிகளினால் நிரப்புவார், ஜெயத்தினால் நிரப்புவார், ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். குமாரரும் குமாரத்திலும் வாழ்ந்திருப்பார்கள், அவர்கள் உயர்ந்திருப்பார்கள், அவர்கள் அடையாளமாக இருப்பார்கள். அப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உங்களுடைய கிருபை தங்கி இருப்பதாக நாம் செபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, உம்முடைய தயவு வேண்டும் அப்பா. உம்முடைய தயவு தான் எங்களுடைய வாழ்க்கை, உம்முடைய கிருபை தான் எங்களுடைய வாழ்க்கை. இந்த தயவை எங்கள் மேல் வைப்பீராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய தயவு இந்த வேளையில இறங்கி வருவதாக, அவருடைய குமாரத்தின் மேல் இறங்கி வருவதாக, அவருடைய கிரியைகளின் மேல் இறங்கி வருவதாக, அவருடைய செயல்களின் மேல் இறங்கி வருவதாக. அவருடைய ஆத்துமா மகிழ்ச்சியோடு இருக்கட்டும் ஆண்டவரே. இரட்சணிய சந்தோஷத்தை அந்த ஆத்துமாவுக்கு கொடுப்பீராக. நிலைவரமான ஆவியை அவர்களுக்கு கொடுப்பீராக. அவர்கள் துதித்துக் கொண்டே இருக்கட்டும். துதிக்க 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 உம்முடைய தயவு அவருக்குள் பெருகி அவருடைய வாழ்க்கையில எல்லா சம்பூர்ணத்தை நீர் கொடுக்க போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மை உண்டாக போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி, அப்படியே செய்யும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென்.